ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், விச் மீன்ஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு ஸ்கோர் 90 அவுட் ஆஃப் 90 இன் இங்கிலீஷ். மேக்ஸிமம் 90 போட மாட்டாங்க. அப்படி இல்லைனா கூட நம்மளோட எய்ம் வந்து என்னவாக இருக்கணும், ஃபுல் மார்க் எய்ம் பண்ணால் தான் நம்மளால் ஒரு 85 அண்ட் அபோவ் நம்ம என்ன செய்ய முடியும்னா எடுக்க முடியும். ஸோ அதனால் நம்ம ஃபுல் பேட்டர்ன் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஒரு பார்ட்லையுமே என்ன மாதிரி உங்களுக்கு இப்போ ஒரு 20 ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன பாசிபிள் டைப் ஆஃப் கொஷின்ஸ் கேட்கலாம், அண்ட் அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், அதுக்கப்புறம் ரைட்டிங் ஸ்கில்ஸ்னால் என்னெல்லாம் கேட்கலாம், 5 மார்க்னால் எதெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். அண்ட் அப்கமிங் வீடியோஸில் ஒரு ஏரியாஸும் நம்ம என்ன செய்ய போகிறோம், எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், ஆன்சர்ஸை எப்படி எழுதணும், ஈஸியாக படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தனித்தனியாக பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இதில் ஒரு கம்ப்ளீட் ஐடியா தான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறோம், வி ஆர் கோயிங் டு கிவ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு வந்து ஒரு 21 வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 21 வேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கிற மாதிரி இருக்குது இந்த 3 சினானிம்ஸும் 3 ஆண்டனிம்ஸும். இது வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்க ஏரியா. உங்கள் புக்கில் இருக்கிறது பின்னாடி படிக்கணும், அண்ட் கைடில் இருக்கிறது படிக்கணும், மாடல் கொஸ்டின் பேப்பரில் இருக்கிறது படிக்கணும். ஸோ இதெல்லாமே படிக்கிறது சினானிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ். சரியா? ஸோ இது படிக்கிற கேட்டகரியில் வருது. ஸோ இதை தாண்டி அந்த 21 வேர்ட்ஸை என்னெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஃபாரின் வேர்ட்ஸ். ஒரு வேர்டு கொடுத்து அதுக்கான ஃபாரின் வேர்டை கொடுத்து அதுக்கு மீனிங் கேட்கலாம். நெக்ஸ்ட் அப்ரிவேஷன் தெரியுமில்ல, ஏஐஆர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதுக்கு என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதிலிருந்து நம்ம எழுதுறது அப்ரிவேஷன் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரிஃபிக்ஸ்னால் ஒரு வேர்டுக்கு முன்னாடி ஆட் பண்ணுறது, சஃபிக்ஸ்னால் ஒரு வேர்டுக்கு பின்னாடி ஆட் பண்ணுறது. ஸோ இதுவுமே அந்த 21 வேர்ட்ஸில் நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் இடியம்ங்கிறது ஒரு வேர்டுக்கு டேரக்ட் மீனிங் இல்லாமல் இன்டேரக்ட் மீனிங்காக இருக்கும். ஸோ அதான் இடியம். நெக்ஸ்ட் கிளிப்டு ஃபார்ம்னா ஒரு வேர்டோட பாதி நம்ம கட் பண்ணி சொல்கிறோம்னா அதான் கிளிப்டு ஃபார்ம். சென்டென்ஸ் பேட்டர்ன், மாடல் வெர்ப்ஸ், வில், ஷால், மைட், மே இதெல்லாம் எழுதுகிறோமோ அதெல்லாம் மாடல். அதுக்கப்புறம் டெஃபினிஷன், ஒரு இப்போ ஸ்டடி ஆஃப் பேர்ட்ஸ் அப்படின்னா என்ன, ஸ்டடி ஆஃப் அனிமல்ஸ்னால் என்ன, ஸோ இதெல்லாம் சொல்கிறோமோ அதெல்லாம் டெஃபினிஷன். அந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். சிங்குலர் ப்ளூரல் எதிர்பார்க்கலாம். சிலபிள்ஸ் ஒரு வேர்டை சிலபிள் பண்ணி கேட்கலாம். இல்லாட்டி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் ட்ரை சிலபிள் வேர்டு என்னது, டை சிலபிள் வேர்டு என்ன, அந்த மாதிரி கேட்கலாம். நெக்ஸ்ட் ஹோமோஃபோன்ஸ்னால் ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். 2 வேர்டுக்கு சேம் சவுண்ட் இருக்கும் பட் டிஃப்ரெண்ட் மீனிங் அண்ட் ஸ்பெல்லிங் இருக்கும். ஸோ அந்த இது கேட்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் டேக் கேட்கலாம். அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் கேட்கலாம். பிளெண்டட் வேர்ட்ஸ் கேட்கலாம். பொலைட் ஆல்டர்னேட்டிவ்ஸ்னால் இப்போ டெஃப் இல்லை அது மாதிரி இருக்கிறத நம்ம அவங்களுக்கு பொலைட் ஆல்டர்னேட்டிவ்ஸாக இது மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ் கேட்கலாம். ஃப்ரேசல் வெர்ப்ஸ் கேட்கலாம். ஸோ இது எல்லாமே ஆல் பாசிபிள் டைப் ஆஃப் கொஷின்ஸ். இந்த 21 வேர்டில் என்ன ஆல் பாசிபிள் டைப் ஆஃப் கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா இதுதான். ஸோ இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த 20மே எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா 4 2s are 8 அப்ரிஷியேஷன் கொஷின் கேட்குறாங்க. ஸோ அப்ரிஷியேஷன் கொஷினை பொறுத்தளவுக்கு 6 கொடுத்து 4 எழுதுகிறோம். அப்போ 6 போயம் இருக்குது நம்மக்கிட்ட. அந்த 6 போயம்லேயுமே ஒரு கொஷின் எக்ஸ்பெக்டட். சரியா? அதனால் அப்போ நான் 4 படித்தா போதுமா, 4 மட்டும் எழுதிடலாம், அந்த மாதிரி இருக்கவே கூடாது. ஒரு இதுக்கு புக் பேக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 அப்ரிஷியேஷன் கொஷின் இருக்கும். மிஞ்சி போனால் ஒரு 6 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேயுமே 2 கொஷின் இருக்குது. ஈஸியாக நம்ம ஆன்சர்ஸை படிச்சிடலாம். ஸோ அதனால் இப்போ நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க, நிறையா புக்கின்லாம் கேட்குறாங்க. பட் நம்ம டு பி சேஃபர் சைட் இந்த 6ல் நம்ம 6 போயமுமே நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா புக் பேக்கில் இருக்க அப்ரிசியேஷன் கொஷின்ஸை படிச்சிடணும். சரியா? மேக்ஸிமம் இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் உங்களுக்கு இருக்க போயமில் என்னென்ன ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக நான் வந்து எடுத்து நானே எழுதி அண்டு நம்ம ஸ்கேன் பண்ணி ஒரு பிடிஎஃபாக அட்டாச் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன். ஸோ என்னென்ன ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது அப்படிங்கிறத தனியாக படிச்சுக்கோங்க. அது போக புக் பேக்கில் என்னென்ன அப்ரிஷியேஷன் கொஷின் இருக்கோ அது எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. இட் இஸ் இனஃப் ஃபார் திஸ் 4 × 2 8. சரியா? நம்மளால் எழுதிட முடியும். ஓகேவா? சரி. நெக்ஸ்ட்டு கிராமர் பார்ட் 4 கொடுத்து 3 எழுதுகிறோம், 6 மார்க்கு. ஸோ இதில் என்னெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது, டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச், ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ், இஃப் கிளாஸ், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ், பிகின் வித் ஆட் ஆர் வேர். ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸ்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? நெக்ஸ்ட் 2 3s are 6. இது வந்து இஆர்சி. ஸோ 3 கொடுத்து அதில் 2 எழுத போகிறோம். இஆர்சியை பொறுத்தவரைக்கும் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எல்லா போயமோட நேம் தெரிஞ்சுக்கோங்க, எல்லா போயட்டோட நேம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த 2 விஷயங்கள் தெரிஞ்சுட்டு அண்ட் இதை மட்டும் சும்மா மொட்டைக்கட்டையாக படிச்சுட்டு போயிடக்கூடாது. போயம் லைனில் வச்சு ஒரு ஐடியா இருக்கணும் நமக்கு. ஸோ இந்த லைன் வந்தால் இந்த போயம் இந்த போயட் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாலே அதுக்கு 2 மார்க் நம்மக்கிட்ட இருக்குது. ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷனை பொறுத்தளவுக்கு நம்ம அந்த லெசன் ரிலேட்டடாக பேராகிராஃபில் படிக்கிறது அண்ட் அந்த லெசன் ரிலேட்டடாக அப்ரிஷியேஷன் கொஷினில் படிக்கிற வேர்ட்ஸை நம்ம எழுதினாலே இட் இஸ் இனஃப். சரியா? அதனால் நம்ம தரவாக இருக்க வேண்டியது ஒரு போயம் அண்ட் போயட் நேம் அண்ட் லைனை கண்டுபிடிக்க தெரிஞ்சுட்டா இஆர்சி இஸ் வெரி ஈஸி. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் 2 3s are 6. இதுவும் 3 கொஷின் கொடுத்து 2 கொஷின் எழுதுது. ப்ரோஸ் கொஷின் ஆன்சர். டு பி சேஃப் 5 ப்ரோஸ் படித்து வச்சுக்கோங்க. 6மே படிக்க தான் நான் சொல்வேன். என்கிட்ட கேட்டிங்கன்னா புக் பேக்கில் இருக்கிறது மட்டும். பட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா 5 ப்ரோஸாவது மினிமம் கண்டிப்பாக படித்து வச்சுக்கணும். 3 கொஷின்னா 2 கொஷின் எந்த லெசன்லேருந்துனாலும் அவங்க கேட்கலாம். நம்ம இதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர்லாம் சொல்ல முடியாது இங்கிலீஷில். ஸோ அதனால் புக் பேக்கில் இருக்க கொஷின்ஸை என்ன செஞ்சுக்கோங்க, நல்லா படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக எழுதிடலாம்.
அண்ட் கொஷின்ஸ் கொஞ்சம் ஆன்சர்ஸ் ஈஸியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வே டு சக்ஸஸ் கைடு என்ன செய்யலாம் அப்படின்னா ரெஃபர் பண்ணலாம். எந்த கைடில் நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அதே படிச்சுக்கோங்க. இல்லை ஒரு சில கொஷின்ஸ் எனக்கு டஃப்பாக இருக்குது, இப்போ நான் புதுசாக ஈஸியாக இருக்க மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னா இந்த கைடு நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ரைட்டிங் ஸ்கில்ஸ் 4 கொடுத்து 3 எழுதுகிறோம், 9 மார்க்ஸ். ஸோ இதில் என்னெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது? பை சார்ட். ஸோ பை சார்ட் வந்து பை சார்ட் கொடுத்து கொஷின்ஸ் கேட்கலாம், கிராஃப் கொடுத்து கொஷின்ஸ் கேட்கலாம், டேப்லர் ஃபார்ம் கொடுத்து கொஷின்ஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட் டயலாக் ரைட்டிங். டயலாக் ரைட்டிங்கை பொறுத்தளவுக்கு ஒரு யாரோ 2 பேருக்கு நடுவில் டயலாக் அவங்களே பில்ட் பண்ண சொல்லி கேட்கலாம். டிஸ்கிரைபிங் ப்ராசஸ், ஒரு டீ போடுறது எப்படி, ஒரு ஆப்பிள் ஜூஸ் போடுறது எப்படி, அந்த மாதிரி ஒரு ப்ராசஸை நம்மளே ஓனாக எழுத சொல்லலாம். நெக்ஸ்ட் ப்ராவர்ப்ஸ், நோட்டீஸ் மேக்கிங், எக்ஸ்பேண்ட் தி ஹெட்லைன்ஸ், இமெயில் ரைட்டிங். இந்த எக்ஸ்பேண்ட் ஹெட்லைன்ஸை நம்ம 10th படிச்சுட்டு வரோம். இமெயில் 11th படிச்சிருப்போம், நோட்டீஸ் மேக்கிங் 11th படிச்சிருப்போம். ப்ராவர்ப்ஸ், ஸ்லோகன்ஸ் இதெல்லாமே நம்மளுக்கு வந்து நம்ம கேள்விப்பட்டதும் இருக்கும், கேள்விப்படாததும் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம 4ல் 3 எழுதுறோம். சம்டைம்ஸ் ப்ராவர்ப்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா மற்ற 3 நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எடுத்து எழுதணும். சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸ் ஏரியா, 7 5 35. இதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் பேராகிராஃப், போயம் பேராகிராஃப், சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப், இந்த 3 பேராகிராஃப், இது 3 5 15 மார்க் இருக்குது. சரியா? ஒரு ப்ரோஸ்க்கு ஒரு பேராகிராஃப் படிச்சுக்கிட்டா போதும். காமன் பேராகிராஃப் சம்மரி மாதிரி படிச்சுக்கணும். அப்போ 6 ப்ரோஸ்க்கு 6 பேராகிராஃப் இருக்குது. ஸோ மினிமம் 4 படிச்சுக்கணும், மேக்ஸிமம் 5 படிச்சுக்கோங்க. சரியா? ஃபஸ்ட்டு 4 மினிமம், மேக்ஸிமம் 5. சரியா? என்கிட்ட கேட்டிங்கன்னா ரொம்ப சேஃபாக இருக்குன்னா 5 தான் நான் படிக்க சொல்லுவேன். பட் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு மினிமம் 4ஆவது நம்ம படித்து வச்சுக்கணும். சரியா? அது ப்ரோஸாக இருந்தாலும் சரி, போயமாக இருந்தாலும் சரி, சப்ளிமெண்ட்ரியாக இருந்தாலும் சரி. நெக்ஸ்ட் நோட் மேக்கிங், சம்மரைசிங். நோட்ஸு இல்லைனா சம்மரி. ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அப்கமிங்கில் பேசுவோம். நெக்ஸ்ட் லெட்டர் ரைட்டிங் கேட்பாங்க, இல்லை அட்வர்டைஸ்மெண்ட். ஒரு ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளோட ரெஸ்யூம்லாம் அட்டாச் பண்ண சொல்லி கேட்குறாங்க, ரெஸ்யூமேலாம். ஸோ அது மாதிரி ரிலேட்டட் லெட்டர் கேட்கலாம். பேராகிராஃப் ஆன டாபிக், ஒரு டாபிக் கொடுத்து அதில் நம்மளை பேராகிராஃப் எழுத சொல்லலாம். ஸ்பாட் த எரர் கேட்கலாம். டென்ஸ், மாடல்ஸ் இதை வச்சு ஒரு 5 1 வேர்ட்ஸ் மாதிரி கேட்பாங்க. ஹின்ஸ் டெவலப்மெண்ட் கேட்கலாம். ப்ரோஸ் காம்ப்ரிஹென்ஷன், போயம் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ தீஸ் ஆர் தி பாசிபிள் டைப் ஆஃப் கொஷின். ஒரு இடத்துலையுமே ஒரு ரோம் லெட்டர்லையுமே இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே பாசிபிள் டைப். ஸோ அப்போது நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்குது என்னென்னா கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் ஒரு ஏரியா இப்போ 1 வேர்ட்ஸ் எடுத்துட்டோம்னா அது எப்படி நம்ம படிக்கணும், அதில் நம்ம 20/20 எப்படி எடுக்கிறது. இப்போ நான் இந்த வீடியோவில் எல்லாத்தையும் பேசிட்டேன்னா ரொம்ப லென்த்தாக போயிடும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா கிராமர் பாட்டு, அதுக்கப்புறம் இந்த ரைட்டிங் ஸ்கில்ஸ், அடுத்து 5 மார்க் பாட்டு, இது எல்லாமே எப்படி அப்படிங்கிறத தனித்தனியாக we are going to analyze and upload a video. ஸோ அதனால் படிக்க வேண்டிய பாட்டெலாம் கொஞ்சம் சீக்கிரமாக படித்து முடிச்சுருங்க. நம்ம ரைட்டிங் ஸ்கில்ஸ் ரிலேட்டட் பாட்டை நம்ம இன்னும் கொஞ்சம் செஞ்சுக்கலாம், கான்சன்ட்ரேட் பண்ணி அதுக்கு ரிலேட்டட் வீடியோஸ் போடுவோம். கீப் ப்ரிப்பேரிங். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.